இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். அதே போல இந்த வேதனைகள் துன்பங்களை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். இயேசுவே நீ பாடுபட்டு தான் போயிருக்கிறாரு. அவர் முன்மாதிரி காட்டிட்டு போயிட்டாரு, சிலுவை சுமந்துட்டு போயிட்டாரு. எனவே நாமளும் அந்த துன்பங்களை ஏற்க தயாராக இருக்க வேண்டும். ஒரு சிறையிலே நிறைய பேர் அடைக்கப்பட்டிருந்தார்கள். பலதரப்பட்ட கைதிகள், பலவிதமான தவறுகள் செய்தவர்கள், அரசாங்கத்துக்கு எதிராக தவறு செய்தவர்கள், நாத்திகர்கள், இப்படியெல்லாம் பல பேர் இருந்தாங்க. அப்போ அடுத்த நாள் மரண தண்டனை. அப்போ அதுக்கு முந்தின நாள் அவங்க எல்லாருமே திட்டி தீத்திட்டு இருக்கிறாங்க. சிலர் சிறைச்சாலையில் உள்ள சுவரில் அவங்க தண்டனை கொடுத்த அதிகாரிகள், அரசு அதிகாரிகளை பற்றி மோசமாக மிகவும் கேவலமான வார்த்தைகளால் எழுதினார்கள். அங்கே சிறைச்சாலையில் இயேசுவை பற்றி அறிவித்த, நற்செய்தி அறிவித்த ஒருவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் சுவரிலே என்ன எழுதினார்? 2 வாசகம் எழுதினார், 2 வசனம், இறை வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவை கொல்ல இயலாமல், உடலை கொன்றலாம் இந்த மனுஷர்கள், ஆனா ஆன்மாவை கொல்ல முடியாது. அப்ப அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு நீங்க அஞ்ச வேண்டாம். உடலையும் ஆன்மாவையும் அழிக்க வல்லவராகிய இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள், உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள். அப்ப இந்த செய்தி. 2வது வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். எனவே நாம் அழிய வேண்டும் என்பதல்ல, நாம் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் தன் ஒரே பேரான மகனையே, அவரை தாரை வார்த்து நமது உயிரை அவர் மீட்டார். எனவே நாம் அஞ்ச தேவையில்லை, சாவுக்கு பயப்பட தேவையில்லை. அப்ப இதை பார்த்த உடனே அங்க இருந்த ஒரு சிறை கைது இந்த 2 வசனத்தை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஒரு மனமாற்றம். அவர் வந்து நற்செய்தி பணியாற்ற சொல்ல, ஐயா அந்த 2 வசனம் ரொம்ப நல்லா இருக்குது, என் வாழ்வை தொட்டது, நான் என்ன மகிழ்ச்சியா, நான் ரொம்ப மன வேதனையோடு இருந்தேன், அந்த 2 வசனம் எனக்கு, நான் இனி துணிவோடு எதிர்கொள்வேன் எந்த வேதனையாக இருந்தாலும் சொல்லி என்று சொன்னான். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இதை எப்படி எதிர்கொள்வது? இறுதியாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். சகோதர சகோதரிகளே உண்மையானவை எவையோ, இறுதியாக சகோதர சகோதரிகளே உண்மையானது எவையோ, கண்ணியமானவை எவையோ, கண்ணியமானது எவையோ, நேர்மையானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, தூய்மையானது எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, விரும்பத்தக்கது எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, பாராட்டுக்குரியவைகள் எவையோ, பண்புடையவை எவையோ, நற்பண்புகள் எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்து நாடுங்கள். ஆமென்.